அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பிலே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 5 நாளாக இண்டிகோ விமான சேவை நிறுத்தியதால் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பயணிகள் மிகப்பெரிய அவதிக்குள்ளான அவலம் இன்று அரங்கேறி இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு ஒன்றிய மோடி அரசு துப்பு இல்லாமல் இன்னைக்கு விமானிகள் மீது பழி போட்டு இருக்கிறது. இண்டிகோ நிறுவனமும் விமானிகள் மீது பற்றாக்குறை என்ற பழியை போட்டு தான் செய்த தவறை மறைச்சிருக்கிறார்கள். குறிப்பா இந்த விஷயத்த எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம படையப்பா படத்துல ஒரு காமெடி வரும். செந்தில் வந்து இந்த மாப்பிள்ளை பார்க்க போறது, மாப்பிள்ளை இவர் தாங்க, அவர் போட்டிருக்க சட்டம் மட்டும்தான் இன்னது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அந்த நிலைதான் இந்திய விமானத்துறையில, விமான போக்குவரத்து அமைச்சகத்தம் என்பது அப்படிதான் இருக்கு. ஏன்னா அனைத்து விமானத்தையும் முழுவதும் இன்னைக்கு தனியாருக்கு அனுமதிச்சாச்சு. ஏர் இந்தியா, இந்தியா ஏர்லைன்ஸ் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதை டாட்டாவிட்ட கொடுத்தாச்சு. ஏற்கனவே பல தனியார் நிறுவனங்கள் இருந்துச்சு, அவனும் இன்னைக்கு முழுவதும் ஏகபோகமாக மாறிடுது. குறிப்பா இண்டிகோ என்ற நிறுவனம் ஒரு மிகப்பெரிய மோனோபோலியா மாறி இருக்குது என்பதுதான் இன்றைய அபாயம் நமக்கு எடுத்துரைக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு விமானம் கூட கிடையாது யாருக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு. ஆனா விமான போக்குவரத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னா சிஞ்சரா ராபு ராம் மோகன் நாயுடு, அதுக்கு ஒரு அமைச்சர். இதற்கு அமைச்சகம் சொல்லி தனியா அதிகாரிகள். அவங்க யாரு அப்படின்னா டிஜிசிஏன்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி அதற்கு தனியா அதிகாரிகள். இந்த அமைச்சகத்தின் கீழே பல அதிகாரிகள். இதற்கு மக்களுடைய வரிப்பணம் சம்பளமாக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டிட்ட தரப்படுகிறது. இங்க இருக்கிற சென்னை விமான நிலையம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அந்த இடம் நம்புது யாருக்கு? அரசாங்கத்துக்கு. ஆனா அதுல ஓடுற விமானங்கள் யாருக்கு அப்படின்னா முழுக்க தனியா இருக்கு. அப்ப அதுல வர வருமானங்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னா அவனுக்கு தான். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கேவலமான ஒரு அரசா இந்த ஒன்றிய அரசு இருக்கு என்பதுதான். இது விமானத்துறையில மட்டும் இல்லைங்க, எல்லா துறைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன விஷயம் என்பது நம்ம வருவோம். இப்ப இண்டிகோ விமானம் கடந்த 5-6 நாட்களா இந்த மாதிரி வானிலை கிளைமேட் சரியில்லை, விமானிகள் பற்றாக்குறை அப்படின்னு அவன் ஃப்ளைட்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளைட்டை நிறுத்த ஆரம்பிச்சோடனே அங்கங்க விமான நிலையங்கள்ல, நாடு முழுவதும் உள்ள பல விமான நிலையங்கள்ல என்ன நடக்குதுன்னா, யாருக்கும் குடிக்கிற தண்ணியை தவிர சோறு இல்லை, மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, மற்ற எந்தவித பொருளையும் போய் தங்குறது கூட முடியல. ஏன்னா அந்த பாதுகாப்பு அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளாரே லாக் பண்றான். அவங்க பல லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வெளில போக முடியாத நிலைமை. இதெல்லாம் விட கொடுமை, தன்னோட பிள்ளைக்கு பேடு பீரியட் ஆயிடுச்சு, பேடு கொடுன்னு சொல்லி அங்க இண்டிகோ அதிகாரிகள்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட அந்த யாரு பயணிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு போக முடியாத கொடுமை, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போக முடியாத கொடுமை. சிலர் மருத்துவத்துக்காக இங்க இருந்து சென்னையில இருந்து புனே போகணும், அந்த விமானம் ரத்தானதுனால போக முடியல, அவர்கிட்ட வேற காசு இல்லை, அவர் தவிச்சிட்டு இருக்காரு. இது இல்லாம படிப்புக்காக, எக்ஸாமுக்காக, சில முக்கியமான இன்டர்வியூக்காக பல பேர், இப்படி ஆயிரக்கணக்கான பேர் பல்வேறு ஒரு அவசர வேலைக்காக பயன்படுத்துவோம் இன்னைக்கு விமானம். அப்போ அப்படியாப்பட்ட விமானம் இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டுல இருந்து யார் அவதிக்குள்ளாகிறாங்கன்ற நிலைதான் இன்னைக்கு நம் கண்முனே தெரியுது. இதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். எங்கன்னா நவம்பர் 8, 2017 இந்த ஒன்றிய மோடி அரசு ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு அறிவிச்சதோட விளைவு நாடு முழுவதும் மக்கள் தவிச்சார்கள். கொரோனாவில் ஒரே நாள்ல லாக்டவுன்னே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் நடந்தே போய் செத்து போனாங்க. இப்படியாப்பட்ட கொடுமை இன்னைக்கு இங்க அரங்கிருக்கிறது. அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுவதும் தனியார் கட்டுப்பாட்டுல. குறிப்பா இந்த இண்டிகோ நிறுவனம் 61% தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அதோட விளைவுதான் அங்கே பயணிகள் இண்டிகோ நிறுவன அதிகாரிகளை அங்க கண்ணாடி கதவை தட்டுவதாக இருந்தாலும் சரி, ஏறி நின்று முழக்கம் போடுவதாக இருந்தாலும் சரி, அவர்கள் தட்டுவதும் முழக்கம் போடுவதும் ஏதோ அந்த அதிகாரிகளை எதிர்த்து அல்ல, ஒன்றிய மோடி அரசே உன்னை எதிர்த்துதான், அமித்ஷா கும்பலே, RSS கும்பலே உங்களை எதிர்த்துதான் அவர்களுடைய குரல் வலிமையாக ஒலிக்கிறது. அதை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தனியார் நிறுவனம் 400,000க்கும் மேற்பட்ட பிளைட்டை ரத்து பண்ணதோட விளைவு அவன் காலடியில நீங்க போய் விழுந்திருக்கீங்க. நீங்க 56 இன்ச்சு மார்பு கொண்ட பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்களே ஒன்றிய மோடி அரசே, நாட்டு மக்களே பார்த்து கொள்ளுங்கள். தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு போனதோட விளைவு மோடி யார் காலில் விழுந்திருக்கிறார் என்று, இண்டிகோ என்ற நிறுவனத்தினுடைய காலிலே ஒன்றிய அரசு போய் விழுந்திருக்கிறது, அமித்ஷா போய் விழுந்திருக்கிறார், மோடி போய் விழுந்திருக்கிறார், RSS கும்பல் போய் விழுந்திருக்கிறது. அவனை எதிர்கொள்ள உனக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அதை உன்னால பேச முடியுமா? நீ என்ன செய்திருக்கணும்?
அந்த நிறுவனத்தை மொத்தம் டேக் ஓவர் பண்ண உனக்கு தைரியம் இருக்கா? நீ எப்பரா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை முழுவதும் என்ன பண்ணும், அரசுடன் ஆக்கணும் ஒரே நாள்ல. அதை அறிவிக்க முடியாதா? அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அறிவிக்க வேண்டியதானே? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்களுக்காக இதை செய்ய உனக்கு துப்பு இல்லையா? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம், சமீபத்துல அகமதாபாத்ல ஒரு விபத்து நடந்தது, விமான விபத்து. அதுல கிட்டத்தட்ட 150 பேர் மேல இறந்தாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, விமான ஓட்டிகளுக்கு போதுமான, இப்ப நம்ம உதாரணத்துக்கு பஸ் இருக்கு, கார் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன ஆகுது, ஒரு டியூட்டி தான் உங்களுக்கு பொதுவாகவே. அதுக்கு மேல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு திரும்பவும் நீங்க கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்? டிரைவர் மன உளைச்சல் ஆகி ஏதாவது விபத்து நடக்குதுல்ல. சமீபத்தில் கூட நம்ம பேருந்து விபத்து தென்காசியில நடந்துச்சு, 11 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி அதற்கு தேவையான பணியிடங்கள், அந்த பணியிடங்களை முழுமையா பூர்த்தி செய்யணும். ரெண்டாவது, அவங்களுக்கு 48 மணி நேரம் ஓய்வுன்னு புது விதி அமலுக்கு வந்துச்சு, ஒன்றிய அரசு அறிவிச்சது. ஏற்கனவே 36 மணி நேரம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு விமானி 2 முறை லேண்ட் பண்ணணும். எப்படின்னா, இங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து இப்போ திருச்சிக்கு போறாருன்னா, திருச்சியிலேருந்து திரும்ப சென்னை 2 முறை அவர் லேண்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேலே அவர் டியூட்டியில் அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அதே போல் அவங்க திரும்ப டியூட்டிக்கு வராங்கன்னா, அவங்க மது எடுத்திருக்காங்களா, வேறு எதுவும் உடல்நல பிரச்சனை இருக்கா அப்படிலாம் செக்அப் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அப்போ இந்த விதிகள், புது விதிகள் வந்ததோட விளைவு என்ன ஆகுதுன்னா, தனியார் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆகுது. ஆக நம்ம ஏற்கனவே கொள்ள லாபம் அடிக்கிறோம், இதுல இவன் 48 மணி நேரம் இருக்கணும், 2 முறை தான் இவன் வந்து வேலைக்கு வரணும், அதுக்கு மேல அவன் போயிடுவான் அப்படின்னா நம்ம எப்படி கொள்ள லாபம் அடிக்க முடியும்? அப்படிங்கிறத இவன் நெருக்கடியா உணர்றான், இண்டிகோ நிறுவனம். அப்ப நெருக்கடியா உணர்ந்தோட விளைவு என்ன ஆகுது? ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த விமான ஓட்டிகளுக்கான விதி என்பது அமுல்படுத்த முடியாதுன்னு இவன் கிளைமேட்டு காரணம் சொல்றான். விமானிகள் பைலட் வரல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அனைத்து பிளைட்டு நெருக்கடிக்கு ரத்து பண்ணி ஆயிரக்கணக்கான பயணிகளை நடுத்தருவில் நிறுத்துறான். அப்ப இதோட விளைவு என்ன ஆகுது? ஒன்றிய அரசு இவன் காலில் போய் விழுது. ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கணும்? இந்த இண்டிகோ நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணிடணும். ஒரே நாள் அறிவிச்சு, எப்படி முன்ன சுதந்திர இந்தியா முன்பகும் சுதந்திர இந்தியா பின்பும் வந்து பாத்தீங்கன்னா சில நிறுவனங்களை அரசே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி டேக் ஓவர் பண்றது ஒரு துப்பு கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான்? டிஜிடிசிஏ, இந்த விமான போக்குவரத்துறை அமைச்சர்லாம் என்ன பண்றாங்க? போய் அவன் காலையில் வந்துட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட நாங்க சரி பண்றாங்க, போறாங்க வராங்கன்னு ஏர் இந்தியா இது பண்றான். இவனு கெஞ்சி கூத்தாடி மக்கள் அங்கே இங்கே ஏதாவது ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலையை செய்யறான். ஆனா இவனை ஏதாவது பண்ணானா? இவனை ஏதாவது தண்டிச்சானா? இவன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தானா? இண்டிகோ நிறுவனத்தின் மீது ஒரு மண்ணாங்கட்டி நகரத்துல. அப்ப எதுக்கு இந்த அரசு இவ்வளோ ராணுவ பலம், இவ்வளோ 1000 கோடி ராணுவத்தை இது பண்றோம், நாங்க சிந்தூர் பெரிய இது நடத்தணும், போர் நடத்தணும், பாகிஸ்தானை துவசம் பண்ணிட்டோம் அப்படிலாம் பெருமை பேசுற நீ, இங்க இந்த நிறுவனம் ஒரு நாட்டை, இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை அவன் அடிமைப்படுத்த நினைக்கிறான். எனக்கு கீழே தாண்டா நீங்கிறான். அதை கேட்க உங்களுக்கு துப்பு இருக்கா? அவன் மீது நடவடிக்கை எடுக்க துப்பு இருக்கா? இந்த கேள்வியை மக்கள் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஆன பிறகு சில விவரங்களை மட்டும் சொல்லிடுறேன். குறிப்பா ஒரு டெல்லியிலேருந்து மும்பைக்கு ஃபைஸ் ஜெட்டு, அந்த விமானம் 7000 வாங்கணும். அவன் என்ன வாங்குறான்னா 40,572 ரூபா வாங்குறான். ஏர் இந்தியா 6200 வாங்கணும். அவன் எவ்வளோ வாங்குறான்னா 38,676. அக்ஷா ஏர் அவன் 5851 வாங்கணும். ஆனால் 29,280 வாங்குறான். எதற்கு? டெல்லியிலேருந்து மும்பை செல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகு. ஏன்னா இண்டிகோ நிறுத்திட்டான். மற்ற இந்த நிறுவனங்கள் இருக்கு, இது எல்லாம் தனியார் நிறுவனம். ஏற்கனவே ஏர் இந்தியா, இந்தியா ஏர்லைன்ஸ் என்பது மத்திய அரசு, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதை டாடா என்ற நிறுவனத்துக்கு வித்தாச்சு. அதோட விளைவு முழுவதும் தனியார் மயம். இன்னொரு பக்கம் பாருங்க, மற்ற பொதுவாகவே என்ன நிலைமை அப்படி ஆகுதுன்னா, டெல்லியிலேருந்து பெங்களூர் போக 70,000, டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வர கிட்டத்தட்ட 82,000 வாங்குறான். ஆனா இதே டெல்லியிலேருந்து லண்டன் போக 25,000. எவ்வளோ அநீதியா இருக்கு. அப்ப இதை போன்ற வாய்ப்புகளை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துறான். எங்க டிமாண்ட் ஆகுதோ டிமாண்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்துதான் தனியார் மையத்தினோட நோக்கம். ஏற்கனவே கூட நம்ம சில விஷயங்கள் படிச்சிருப்போம். சில பொங்கல் வரும்போது, தீபாவளி வரும்போது, முக்கியமான விசேஷம் வரும்போது 3000 ரூபா இருக்கிற டிக்கெட் என்ன ஆகுதுன்னா 30,000 ரூபா மாத்திரம். அது சமீபத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது பட்டவர்த்தனமா வெளிப்படையா இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. அப்ப என்னவாகுது அப்படின்னா, இங்க நீங்க குறிப்பா ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல விமானம் இல்லாதோட விளைவு இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் மோனோபோலியாக இருந்து கொண்டு அவர்கள் கட்டுப்படுத்துறாங்க. குறிப்பா இண்டிகோ கிட்டத்தட்ட 2200 விமான சேவைகள் உள்நாடு வெளிநாடு வழங்குறதா சொல்றாங்க. அதுல அவனுடைய மொத்தம் இது பாத்தீங்கன்னா 1,16,000 கோடி வந்து அவனுக்கு அந்த விமானங்களுடைய மதிப்பு.
இதில் இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் பாட்டியா, ரகேஷ் கேங்வால், இவங்க 2 பேர். அப்போ 64% இந்திய விமான போக்குவரத்தில் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இண்டிகோ கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இவன் ஒரு வருடத்துக்கு நிகர லாபம் 7500 கோடி மேலே லாபம் சம்பாதிக்கிறான். அந்த 7500 கோடி ஒரு 200 கோடி இந்த பைலட்டுகளுக்கு செலவாகுமா? அதை தருவதற்கு துப்பு இல்லாமல் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பயணிகளை நடுத்தருவில் நிறுத்துகிறார்களே, இந்த அநீதியை நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க. குறிப்பாக நீங்கள் வந்து இன்னைக்கு ரயில்வே துறை எடுத்துங்க, தனியார் மயமாக்குறான், அந்த நிலங்களை தனியார் நிறுவனங்கள் தரான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பல் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதானி, அந்த துறைமுகங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட. அதே போல் எரிசக்தி, அணுசக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் முழுக்க அதானி கட்டுப்பாடு ப்ளஸ் அம்பானி கட்டுப்பாடு. இப்படி குறிப்பான சில முதலாளிகளுக்கு நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களையும் இயற்கை வளங்களையும் சூறையாடுவதற்கு அனுமதிப்பதோட விளைவுதான் இன்னைக்கு இண்டிகோ ஒன்றிய அரசை எச்சரிக்கிறது, கோடிக்கணக்கான மக்களை எச்சரிக்கிறது. நான் நினைச்சா நீ வந்து பறக்கலாம், இல்லைன்னா இங்கே மண்டியிட்டு கிடக்கலாம் என்ற எச்சரிக்கை அவர் தருகிறார்கள். இந்த ஒன்றிய அரசு இவர்களுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் நாம் நடத்தாமல் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளையும் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அதற்கு தகுந்த சட்டத்திட்டங்களை மாற்றக்கூடிய வகையிலான ஒரு போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும். அதற்கு தகுந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஏனென்றால் இங்கே இந்த இண்டிகோ பிரச்சனையில் ஏற்கனவே இப்போ புது விதிகள் அமல்படுத்தாத விளைவு பழைய விதிகளை கொண்டு வர்றதா சொல்கிறாங்க. அப்போ அதற்கு FDDL சொல்லக்கூடிய ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடெட், அந்த லிமிட்டு அது மீண்டும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா ஏர்லைன் பைலட் அசோசியேஷன் இவங்க வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே 36 மணி நேரம் தான் ஓய்வு. நீங்கள் வந்து அவன் என்ன டைம் சொல்கிறானோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் கட்டுப்பாடு தான், பற்றாக்குறை ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி, எப்படி இங்கே பஸ்ஸுக்கு சாதாரண பண்ணுறாங்களோ, சாதாரண காருக்கு எந்த மாதிரி பண்ணுறாங்களோ, அதே ட்ரெயினில் கூட இன்றைக்கி அதோ நிலைமை தான். அவங்க அந்த லோக்கோ பைலட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் போதுமான பணியிடங்கள் நியமனம் பண்ணாத, ஏற்கனவே இருக்கிறாலே நைட் ஷிஃப்ட் பாரு, அடுத்த டியூட்டி பாருன்னு இப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் இதோட விளைவு என்னன்னா, இவனை நம்பி போகிற ஆயிரக்கணக்கான பயணிகள் செத்து மடியக்கூடிய நிலை தான் உருவாகும். ஆகையால் இந்த தனியார் மயம் நீங்கள் விமானத்தில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, இந்த பாதிப்பு யாருக்கு என்றால் இந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு தான் பாதிப்பு. அப்போ அந்த பாதிப்பை சரி செய்ய வேண்டுமானால் நம்மளுடைய போராட்டம் என்பது இந்த சட்டத்திட்டங்களை மாற்றக்கூடிய வகையில், RSS BJP கும்பல அதிகாரத்தை அகற்றக்கூடிய வகையில் ஒரு அந்த அந்த வகையிலான போராட்டங்கள் முன்னெடுப்பதன் வாயிலாக தான் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அத்தகைய போராட்டத்துக்கு உழைக்கும் மக்கள் நாம் அனைவருமே அணிதிரள வேண்டும். இதிலே உயர்வானவர்கள் நம்ம தாழ்வானவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து போறவனும் இன்னைக்கு மோடி அரசால் அவதிப்பட்டு இருக்கான், 100 ரூபாய் ஒரு பணம் கொடுத்து போறவனும் அவனும் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. ஆகையால் பாதிப்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒரு ஜான் வயது தான் இருக்கு. அவனும் அங்கே சோத்துக்கு சிரமப்பட்டு தான் இருக்கான், நம்மளும் சோத்துக்கு சிரமப்பட்டு தான் இருக்கோம். நிரந்தர வேலை இல்லாத நிலைமை இருக்கிறது. இப்போ இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்காமல், இந்த ஆட்சி மாற்றத்தை நாம் உருவாக்காமல் நமக்கான விடிவு என்பது இல்லை என்பதுதான் இந்த தருணத்திலே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் பிரச்சனைக்கான தீர்வாகவும் நாங்கள் பார்க்கிறோம். நன்றி.